தேமுதிக மக்கள் நல கூட்டணியை ஆதரித்து திசையன் விளையில் பிரேமலதா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுமே ஒன்று சேர வேண்டிய தருணம் இது என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. திமுக நல்ல ஆட்சி பண்ணுச்சோ இல்லையோ ஏடிஎம்கே ஓட்டு போடும். ஏடிஎம்கே இந்த 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல, சரி வேற வழியில எங்காடி திமுக போடலாம். இதுதான் இதுவரைக்கும் 50-60 வருஷமா மக்கள் சிந்தனையில இருந்த ஒரே சிந்தனை. இதென்ன நடந்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு வருஷம் இதென்ன நடந்தது. அதுக்காக தான் இந்த 2 கட்சிக்கு என்ன தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டை இந்த பட்டா போட்டா கொடுத்துட்டாங்க இல்லையே. உங்களுக்காக உழைக்க நான் இருக்கிறேன் என்று உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் கருப்பி அமைச்சர் அவர் தலைமையில் இன்னைக்கு ஒரு மாபெரும் மெகா கூட்டணி அமைத்து தமிழகத்திற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் எது நல்லது நடக்குமோ என்று சிந்தித்து அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு நேர்மையானவர்கள், எளிமையானவர்கள், தூய்மையானவர்கள், தலைவடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு மக்களுக்காக போராட தயாராக. இனிமேல நீங்க இந்த சாய்ஸ் சொல்ல முடியாது. ஏடிஎம்கேக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக சொல்லாம அதற்கு மாற்று கேப்டன் தலைமையிலான தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக தான் என்ற முடிவை இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் எடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுதுதான் நாம சொல்ற இத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த தீர்வு காண முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல மழை நீர் வர காலத்துல இங்க வடிகால் வசதி கிடையாது, கழிவுநீர் கால்வாய் திட்டங்கள் கிடையாது என்று எந்தவித முன்னேற்றமும் இல்லாம இந்த தொகுதி இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய தொகுதியாக தான் இருக்கு. நீங்க எல்லாருமே நல்லபடியாக சிந்திச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களுடைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நடக்க போகும் இந்த போர்ல நீங்க எல்லோரும் கேப்டனோடு கை கோர்க்கணும் சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க நம்பி ஓட்டு போடும் பொழுதுதான் இந்த கூட்டணி எப்படி ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் செய்யும் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிக்கையை கேப்டன் கொடுத்ததையெல்லாம் நீங்க தினந்தோறும் கேப்டன் டிவியில பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். முக்கியமாக கேப்டனுடைய லட்சியமே அனைவருக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கேப்டனுடைய லட்சியம். இலவச பொருட்களோ இல்ல கவர்ச்சி பொருட்களோ கொடுத்து மக்களை ஏமாற்றாம படிக்காத அத்தனை இளைஞர்களுக்குமே உடனடியாக வேலை வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்.